வணக்கம். இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவலை சொல்வதற்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறது. இதில் நான் கூற வந்த விடயம், இதில் தெரிவிக்க வந்த விடயம் யாரென்றால், ஒரு ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு அல்லது பிள்ளை வளர்ப்புன்னு எடுக்கலாம். ஹெல்தி பேரண்டிங். இன்று நமது சமுதாயத்தில் பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை வழி நடத்துவதில் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழக மட்டத்தில் இருக்கிற மாணவர்களையோ அல்லது சமூகத்தில் இரண்டாந்திர கல்வி கற்கின்ற மாணவர்களையோ எடுத்து பார்த்தோம் என்றால், பிள்ளைகள் இப்போதும் பெற்றோருடைய ஆலோசனைகளோ அவர்களுடைய கதையை கேட்காமல் தாங்கள் தவறான முடிவுகளை எடுக்கின்ற ஒரு கட்டத்துக்கு போய்கொண்டிருக்கின்றது. இதற்கான அடிப்படை காரணம் என்னென்று நாங்கள் கவனித்தால், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலான ஒரு பெரிய இடைவெளி. இப்போ ஆரம்ப காலத்திலிருந்தே பிள்ளையது ஏர்லி சைல்ட்ஹுட் என்று நாங்கள் கூறுவோம். அல்லது 5 வயதுக்கு உட்பட்ட காலத்தில் தன்னோடு ஒத்த வயதினருடன் தான் சேர்ந்து விளையாடுவதற்கோ அல்லது அவர்களுடன் சேர்ந்து நடக்கின்றதுக்கோ கூட அவர்களுடன் பழகுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, அதே நேரம் பிள்ளை வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெற்றோர் ஒரு உற்ற நண்பர்களாக அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களது பிரச்சனைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு சரியான வழியில் எது வழி என்று காட்டி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய, தற்போதைய காலகட்டத்தில் அவர்களை நீ இவ்வாறு செய் அவ்வாறு செய் என்று கூறுவது அவர்களை ஒரு தவறான முடிவுக்கு. இன்று நாங்கள் பார்த்தோம் என்றால், பிள்ளைகள் வீணாக தற்கொலை செய்வதாகவும், மற்றது சிலர் இன்னொரு வகையிலேயே போய் தங்களுக்கு வாழ பிடிக்காமல் தங்களுக்கு படிப்பை இடைநிறுத்துபவர்களாகவும் எல்லாம் காணப்படுகின்றார்கள். அப்போ இந்த வகையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால், இந்த இவ்வாறான தவறான முடிவுகளை எடுக்காது பிள்ளையை ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு பெற்றோரது பங்களிப்பு மிகவும் முக்கியம். அது பெற்றோர் நாங்கள் தனியாக பெற்றோர்னா நாங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள ஸ்தானத்தில் இருந்தும் அதை செய்யலாம். அப்போ அந்த வகையில் எப்போதும் நான் கூற விரும்புவது என்னென்றால், பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு ஆரோக்கியமான ஒரு நட்பு ரீதியான உறவு நிலையை நாங்கள் கையாண்டால் மட்டுமே ஒரு நல்ல நோக்கில் நல்ல வழியில் பிள்ளைகளை வழிநடத்தி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் செய்தது எங்களுக்கு பெற்றோர் தந்த வழிநடத்தல் சரி என்று கூறுவார்கள். இந்த விடயத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். என்னவென்றால், இப்போ நாங்கள் பெற்றோர்களால் கண்டிக்கப்படாது, இந்த பிள்ளைக்கு நாங்கள் இதை சொன்னால் பிள்ளை உடனே என்ன முடிவெடுத்து விடும் என்று நினைக்கிறது தவறு. ஆரம்பத்திலிருந்தே பெற்றோர்கள் அவர்களை சரியான முறையில் வழிநடத்தினால் பிள்ளை இடையிட்டு என்ன பேசி போட்டார்கள், என்னை அடித்து விட்டார்கள் என்று போய் தவறான முடிவுக்கு போக மாட்டார்கள். அதே நேரத்தில் பிள்ளை வளர வளர தான் ஒரு காலகட்டத்தில் தனது முதிர்ச்சி நிலையை அடையும் போது அவருக்கு விளங்கும், எனக்கு தரப்பட்ட வழிநடத்தல் சரி, இந்த வழிநடத்தலின் வழி நான் சரியான பாதையில் தான் வந்துள்ளேன், இனிமேல் நானும் மற்றவர்களை சரியான பாதையில் வழி நடத்துவேன் என்று நிச்சயம் கூறுவார்கள். ஆகவே இச்சந்தர்ப்பத்தில் எனக்கு நீங்கள் தந்த இந்த ஒரு சிறு ஒரு உரையாடல் அதை தந்ததற்கு நன்றி கூறி, அதே நேரத்தில் இந்த ஆரோக்கியமான பிள்ளை வளர்ப்பை தனியாக பிள்ளைகள் இருப்பவர்கள் மட்டுமல்லாது ஆசிரியர்கள் பிள்ளைகளோடு பழகும் அனைவருமே சரியான ஒரு பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் அல்லது ஆசிரியருக்கும் இடையிலான ஒரு சரியான உறவு நிலையை நாங்கள் பராமரித்து கொண்டு அல்லது அதை நாங்கள் செய்து கொண்டு வந்தால் நல்ல அழகான குழந்தைகளும் அதே நேரத்தில் பிள்ளைகள் ஒரு சரியான தீர்மானம் எடுப்பவர்களாகவும் வாழ்க்கையில் முன்னேறி வருவார்கள். நன்றி.